அஸ்ஸலாமு அலைக்கும். வெளிய போனா இஞ்சி டீ கேட்டு வாங்கி குடிக்கிறோமோ இல்லையோ, ஆனா இந்த போபா டீ ட்ரை பண்ணாம வரவே மாட்டோம். அந்த போபா டீ எப்படி வீட்ல பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு போபா பெர்ல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக இன்னைக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவு நான் வந்து டாப்பியோக்கா ஸ்டார்ச் எடுத்திருக்கேன். அதாவது ஆல்வள்ளி கிழங்கு பவுடர். கூடவே கோகோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமா வெல்ல பாகு சேர்த்துக்கிறேன். நீங்க நாட்டு சர்க்கரையை வந்து சிறப்பா ரெடி பண்ணி சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டைட்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சு நம்ம வந்துட்டு கார்ன்ஃப்ளவரில் நல்லா ரோல் பண்ணி நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குட்டி குட்டி பால்ஸ் பிடிக்கிறதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இந்த டீ பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். இந்த பால் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ எதுக்கு கார்ன்ஃப்ளவர் அப்படி இல்லைன்னா டாப்பியோக்கா ஸ்டார்ச்லேயே வந்து ஒரு கோட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால தான். ஸோ இதை நீங்கள் ஒரு 6 மந்த் வரையும் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் எடுத்து குக் பண்ணி நம்ம டீ பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ சூப்பராக வந்து தண்ணி நல்லா கொதி வரும்போது இந்த பேர்ல்ஸ் உள்ளே போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது நல்லா சூப்பராக குக் ஆகி வந்துடும் நமக்கு. சைடில் வந்து நான் வந்து நாட்டு சக்கரை சிரப்பும் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வெள்ளைப்பாகு எடுக்கிறதுனால எடுக்கலாம். இல்லை ஒயிட் சுகர்லேயே நீங்கள் வந்து சிரப் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ப்ரௌன் சுகரை மெல்ட் பண்ணும் போது எவ்வளோ அழகான ஒரு கலர் கிடைக்குது பாருங்கள். அதை பார்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது யம்மியாகவும் இருக்குது அந்த கலர் பார்க்குறதுக்கு. ஸோ போபா சூப்பராக குக் ஆகிடுச்சு. அது தண்ணியிலேருந்து வடித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ப்ரௌன் சுகர் சிரப் பண்ணோம் இல்லையா, அந்த சிரப்பில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். அதையும் நான் இன்றைக்கி போபா காஃபி தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீ வேணும் அப்படின்னா டீ போட்டு அதை நீங்கள் வந்து சில் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணி அழகாக ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். ஐஸ் க்யூப்ஸ் அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க போபா பேர்ல்ஸ், மில்க், காஃபி பவுடர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா செம்மையாக ரெடி ஆகிடும். நான் சுகர் எதுவும் ஆட் பண்ணலை. ஏற்கனவே நம்ம வந்து ப்ரௌன் சுகர் சிரப் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்வீட்னஸே எனக்கு கரெக்டாக இருந்தது. 2-3 ரெசிபி நான் ட்ரை பண்ணேன். ஜவ்வரிசி அரைச்சி போபா பேர்ல்ஸ் ட்ரை பண்ணேன். அப்புறம் நார்மல் ஆல்வள்ளி கிழங்கு இருக்குது இல்லையா, அதுலேருந்து ஸ்டார்ச் எடுத்து ட்ரை பண்ணேன். எதுவுமே எனக்கு செட் ஆகலை. இந்த ஃபைனல் ரெசிபி வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.